மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 100 நாள் வேலையில் இன்றைக்கி டே 31. காலையில் நேரமாக இருந்துச்சு. எங்கே போகிறேன்? ஓ அதான் நேற்று கூட போட்டிருந்த வீடியோவில் எதுக்கு ஹேர் கட் பண்ண அப்படிங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் அப்புறம் இன்றைக்கி நான் ஏன் நேரமாக கிளம்புறேன் அதுக்கான காரணம் இதே வீடியோ நான் சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி இறங்கி கிளம்பல, காலேஜுக்கு தான் கிளம்புறேன். ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கும் போது சரியான மழை, அதுலேயே தப்பிச்சுட்டு நனையாமல் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறிட்டு அங்கேருந்து நேராக பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். நான் சொல்லுவானா மாட்டானா? ஓகே நான் சொல்லலை, இப்போவே காட்டுறேன். என்னடா இது? ஓ அதுவா, பேசிக்காக சொல்ல போனால் நான் ஒரு NCC கேடட். நான் ஏன் இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்ல அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் வரல. சரி ஓகே அந்த நேரம் வரட்டும் சொல்லலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கான நேரம் இன்றைக்கி தான் வந்துருந்துச்சு. இன்றைக்கி என் காலேஜில் NCC ஃபஸ்ட்டு பரேட் ஃபஸ்ட் டே இன்றைக்கி தான். அதான் இன்றைக்கான வீடியோவில் இதை நான் போஸ்ட் போட்டேன். அந்த டே பரேடு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பரேடை முடிச்சுட்டு காலை உணவு அங்கேயே போட்டாங்க, இட்லி சாம்பார். பரேட் பண்ண வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. அப்புறம் சாப்பிட்டு அடுத்ததாக தியரி கிளாஸ் தான். சத்தியமாக என்னால் முடியல, சரியான டயர்டு. தூக்கவிலேயே தியரி கிளாஸை 1 மணி நேரம் எப்படியோ கடந்துட்டேன். அதை முடிச்சுட்டு மதிய உணவு காளான் பிரியாணி 2 முட்டை அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது ஒரு நல்ல செய்தி என்னை தேடி வந்தது. இன்னைக்கு நாங்கள் பண்ண பரேடை மேலேருந்து யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவும் எப்படியோ ஒரு வழியாக என் கையில் சிக்கிருச்சு. அதையும் இதோட ஆட் பண்ணிட்டேன். அதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நாளை முடிச்சுக்கலாம். தன்னம்பிக்கையோட இருங்க. வெற்றி நிச்சயம். நாளைக்கு பார்க்கலாம்.